Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பெஷலா புடலங்காய் விதை வச்சு சட்னி செய்ய போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்க அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स and ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நாம இந்த ரெசிபில பார்க்கலாம். ஏற்கனவே புடலங்காயில இருக்கிற நன்மைகளை நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோல நான் சொல்லிருப்பேன் புடலங்காயோட விதைகளை வச்சு சட்னி செஞ்சு சாப்பிடலாம். அது இன்னமும் நிறைய சத்துக்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் கேட்டதுக்கு என்னங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த புடலங்காய் விதையை வச்சு நாம இன்னைக்கு சட்னி செய்யலாம். இதுல வந்து முத்துன விதையா இருந்தா நம்ம புடலங்காயோட விதை வந்து பிஞ்சியா இருக்கும்போது இந்த சட்னி செய்யலாம். முத்துனதா இருந்தா செய்யறதுக்கு முடியாதுங்க. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் புடலங்காய் விதை எடுத்திருக்கேன். அதாவது 2 புடலங்காயில உள்ள விதைகளை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து சில பொருட்கள் நம்ம சேர்க்க போறோம். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கோம். ரஃப்பா சாப் பண்ணி வச்சிருக்கோம். இது வணக்க தான் போறோம். அதுக்காக ரஃப்பா கட் பண்ணா போதும். ஒரு தக்காளி, கொஞ்சம் போல ஒரு கோலி குண்டு சைஸ் வந்து புளி, இது ரெண்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், ஒரு 19 20 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் அளவு தேங்காய். அது வந்து குட்டி குட்டியா ஒரு பத்தன்னு சொல்லுவோம்ல, சின்னதா கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தா கூட போதும். தேங்காய் இல்லைனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கலாம். குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து வதக்கி தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுருக்கோம். அருமையான சத்துக்கள் நிறைஞ்ச இந்த புடலங்காய் விதைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சட்னி செய்யறதுனால நமக்கு ஒரு டிஷ்ஷும் ஆச்சு. அதே போல இந்த சத்துக்கள் வெளியில போகாம நமக்கு யூஸும் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ வந்து எண்ணெயில ஃபர்ஸ்ட் நம்ம புடலங்காய் விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒவ்வொரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. விதை வந்து சீக்கிரமாவே வதங்கி வந்துடும். நம்ம காய் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்தாலே போதும். விதையும் அழகா வதங்கி வந்துடும். இந்த விதையில உள்ள நன்மைகளை நம்ம இப்போ பார்ப்போம். புடலங்காய் வந்து பொதுவாக நீர் சத்து காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக அளவில் நீர் சத்து இருக்கிறதுனால இது கழிவுகளை நம்மளோட உடம்புலேருந்து எளிதாக நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதே போல் தான் அதோட இலைகளும் வந்து கல்லீரலுக்கு ரொம்பவே டீடாக்ஸாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுதுங்க. அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து இந்த விதைகள்லையும் இருக்குது. இப்போது இந்த விதைகளோடு சேர்த்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரஃப்பாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்போட அனல் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 பை 1 அடுத்தடுத்த பொருட்கள் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு, அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இப்போதைக்கு மீதி பொருட்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா கூடவே வரமிளகா, பூண்டு, இது 3 மட்டும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி லாஸ்ட் மினிட்ல வந்து தேங்காய் ஆட் பண்ணிட்டா போதும். தேங்காய் எப்பயுமே வேக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் அப்படி வேக விட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து அது முழுசாக சாப்பிடாம விட்டுட்டோம்னா அது வந்து பேட் கொலஸ்ட்ரால். அதுக்காக தான் வதக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி, ஒரு கோலி குண்டு சைஸ் புளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லாவே வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்குமே வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். புடலங்காயோட பயன்களை பார்த்தோம். புடலங்காயோட விதைகளோட பயன்களையும் இப்போ பார்க்குறோம். இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புடலங்காயில் விட்டமின் ஏ, பி மற்றும் சி அப்படின்ற நிறைய பொருள் இருக்குது. கார்போஹைட்ரேட் இருக்குது, மினரல்ஸ் நிறையா இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், அயோடின், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. ரொம்ப குறைவான கலோரியை கொண்ட காயினா அது புடலங்காயும் ஒன்றுங்க. கூடவே வந்து ஒரு 20 நிலக்கடலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வறுத்தோ அல்லது பச்சையாவோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி விட்டு பச்சையாக அரைச்சி குடிக்கவும் செய்வாங்க. இது வந்து சுகருக்கு கண்ட்ரோலுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு காய் இந்த புடலங்காய். புடலங்காய் வந்து நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வரப்பிரசாதமான ஒரு காயின்னு சொல்லலாம். டெய்லியுமே வெறும் வயிற்றுல கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சாறு எடுத்து குடித்தா கூட ரொம்ப நல்லதுங்க. கண்ட்ரோலில் வச்சுக்கும். ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸோட அளவு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதே போல் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு காய்னா அது வந்து இந்த புடலங்காய். அதில் உள்ள புடலங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த காயோட விதையிலையும் இருக்குங்க. இப்போது லாஸ்ட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் எண்டில் நம்ம தேங்காயும் சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷம் போல்
வதக்கி விட்டுக்கலாம். அதிக நேரம் வதக்க தேவையில்லை, மிக்ஸ் ஆனால் போதும். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ பயன்களை பார்க்கலாம். புடலங்காய் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாம் வியர்வையால் வெளியேற்றப்பட்டு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்மளோட பாடி வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. இந்த புடலங்காயோட விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. கூடவே வந்து கொத்தமல்லி விதை, இந்த விதை எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா மஞ்சக்காமாலை கூட நல்லா ஆகிடுதுங்க. மஞ்சக்காமாலை நல்லா ஆகிறதுக்கு இந்த விதை மற்றும் இந்த புடலங்காயோட இலையையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பயனுள்ளதான ஒரு விஷயம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்கெலாம் மிளகாய் இருக்குது. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கடலைக்காய் சட்னி மாதிரி, வெங்காய சட்னி கடலில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம தாளிதம் மட்டும்தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்குங்க. நம்ம விருப்பப்பட்டால் இது கூட வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். அது கூட ஒரு 4-5 பல் சேர்த்தாவே போதும். ரொம்ப சேர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. பொட்டுக்கடலை சேர்த்தா வந்து சீக்கிரமாக பொட்டுக்கடலை சட்னி எப்படி சீக்கிரம் கெட்டு போயிடுமோ அந்த மாதிரி இதுவும் ஆகிடும். தேங்காவும் போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் ஆகிடும். ஆனால் புளி போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் கெடாது. அதனால் நான் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ண மாட்டேன். நிலக்கடலையோ அல்லது முந்திரி பருப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அது வதக்கும் போதே ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி வச்சா இன்னும் 2 தோசையோ 2 இட்லியோ சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால தான் நான் இதை வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன். நீங்கள் வீட்டில் இந்த இவ்வளோ நாள் வந்து விதைகளை தூக்கி எறிஞ்சிருந்தா கூட இனிமேல் அப்படி செய்யாதீங்க. இந்த புடலங்காய் விதையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச வாட்டி கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிதம் செஞ்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். இது வாயு பொருள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை வந்து கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சட்னியில் தாளிதத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இது நான் வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம், இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணி சாப்பிட்டோம். அதே போல் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து தயங்கவே வேண்டாம். எந்த டிஷ் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒன்று கூடுதலாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது நம்ம புடலங்காயோட விதை, அதோட இலை இதெல்லாமே அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 35+, 35 வயசுக்கு அப்புறமா உள்ளவங்களுக்கு எலும்பு தேய்மானம் அடிக்கடி ஆக ஆரம்பிக்கும். அடிக்கடின்னு இல்லை, ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த புடலங்காயில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகப்படியான விட்டமின் மினரல்ஸ் இருக்கிறதுனாலையும் தாதுக்கள் மற்றும் கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்மளோட சருமம், தலைமுடி பாதுகாப்பு, எலும்பு, தலைமுடியோட வேர்க்கால்கள் அதெல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. பொடுகளாக வந்து போகிறதுக்கு இந்த புடலங்காயில் உள்ள விஷயம் நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.